ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள்தான். ஆனால் வேதாகமம் தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய சில தகுதிகளை வரையறுத்திருக்கின்றது. அதில் ஒன்று தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுதல் என்பது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய செயல்பாடுகளை நாம் பார்க்கும் பொழுது பெரும்பாலும் நம்முடைய மனதின் யோசனைகளின்படி நாம் செய்கின்றோம். சில நேரங்களில் பிறருடைய ஆலோசனையின்படி நடக்கின்றோம். யாரெல்லாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறதை உணர்ந்து புரிந்து செயல்படுகின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் எல்லாமே வித்தியாசமாய் காணப்படும். மனுஷன் தனக்கு அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் என்பதை அறிய முடியாதவனாய் இருக்கின்றான். ஆனால் தேவனுடைய ஆவியானவரோ எந்த காலத்தில் என்னென்னவெல்லாம் நடக்கும் என்பவைகளை குறித்து தெளிவான அறிவுள்ளவராக இருக்கின்றார். ஆகவே நம்முடைய மனம் விரும்புகின்றவைகளை செய்வதை விட தேவ ஆவியானவர் நடத்துகின்றதை செய்வதே 100% சரியானதாய் காணப்படும். சில நேரங்களில் நம்முடைய யோசனைகள் வெற்றி பெறலாம். ஆனால் எல்லா நேரங்களிலும் நாம் அப்படி நடக்கும் என்று எதிர்பார்க்க இயலாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் தேவ ஆவியினால் நடத்தப்படுதல். நாம் ஒவ்வொரு நாளும் தேவ ஆவியானவருடைய வழி நடத்துதலை பெற்றுக்கொள்ளுவோம். அது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு அவர் கிடைக்க பண்ணுவார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதே. நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதே. தேவ ஆவியானவரிடத்தில் நாம் விரும்பி எதிர்பார்ப்போமானால் நிச்சயமாய் தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளுகிறதற்கு முடியும். ஆகவே சொந்த விருப்பங்களுக்கும் பிற மனிதர்களுடைய ஆலோசனைகளுக்கும் அப்பாற்பட்டு தேவ ஆவியானவருடைய ஆலோசனையும் நடத்துதலையும் பெற்றுக்கொண்டு அதன்படி செய்வோம். இந்த உலகத்தின் புத்திரர்களுக்கு நடுவிலே தேவனுடைய புத்திரர்களாய் நாம் வாழ்வோம். எல்லாவற்றிலும் வெற்றி பெறவும் செய்வோம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் நாங்கள் தேவ ஆவியினுடைய நடத்துதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதற்குரிய மிகப்பெரிய தகுதி அதுதான் என்றும் எங்களோடு நீர் பேசியிருக்கிறீர். உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவி நடத்துதலை ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காரியங்களிலும் திட்டமாய் பெற்றுக்கொள்ள எங்கள் மனது உம்மை சார்ந்திருக்கும்படியும் எங்களுடைய சித்தம் உம்மை அண்டிக் கொண்டிருக்கும்படிக்கும் ஒப்பு கொடுக்கின்றோம். உலகத்தின் பிள்ளைகளுக்கு நடுவிலே உம்முடைய பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.